ஆக முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார்? அறியாத தேவனை நீங்கள் வணங்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் நிச்சயமாக இந்த அறியாமலே இருக்க முடியாது. இங்கிலீஷில் சொல்கிறேன், he is the only object of worship, so he cannot be worshipped in ignorance. அறியாமையிலே அறிந்திருக்கிற தேவனை அறிவித்திருக்கிற தேவனை வணங்க முடியாது. இரண்டாவது பகுதிக்கு போகுமா? அவர் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்? சர்வத்தையும், கர்த்தர் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர்னு சொல்கிறார். சர்வத்தையும் படைத்த ஆண்டவர். இவர் ஏன் இதை கொண்டு வரணும்? பார்க்குறேன். இப்போ என்ன சொல்கிறார்? நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், he is a creator and lord and the lord. He is a creator and the lord, so he does not live in a place. அவர் சர்வத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தவர். எனவே அவர் ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே அல்லது பெரிய இடத்துக்குள்ளே, ஒரு சிறிய கட்டடத்துக்குள்ளே அல்லது ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே அடைத்து வைக்க முடியாதவரை அப்படிங்கிறார். 24வது வசனம் வாசிப்போமா? உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஓகே, இது யார் பேசுறது? ஒரு யூத குடிமகன், ஒரு முக்கியமானவர். அவர் எப்படி அவருக்கு தைரியம் வந்துச்சு? ஏன்னா ஆலயம் தான் பெருசு அவங்களுக்கு, யூதர்களுக்கு. ஆலயமும் அவங்களுடைய ஐடென்டிட்டியும், அதாவது யூதருடைய ஐடென்டிட்டியும் ஒன்று. ஆலயம் இடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்னா அவர்களுடைய சொந்த, அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. பாரம்பரியம் இல்லை, அவர் பாரம்பரியம் இல்லை, அவர்கள் இருக்கக்கூடிய தாத்பரியமே இல்லை. சரி, இவர் எப்படி இதை சொல்கிறாரு? இவர் ஏன் எப்படி சொல்கிறார்? ஆலயம் இல்லையா, அந்த கட்டக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறாரு. இது அவரே ஆலயம் ஆயிட்டதுனால. யார் அவரே ஆலயம் ஆயிட்டார்? பவுலே ஆலயம் ஆயிட்டார். அப்போ அவரை வணங்கலாம்ல? இல்லை இல்லை இல்லை, எப்படி அவருக்குள்ள வாசம் செய்யறதுனால. இல்லை, புரியல. ஏசப்பா அவருக்குள்ள வாசம் செய்யறதுனால அவர் ஆலயமா இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் ஆலயமா இருக்காங்க. ஓகே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எங்கே கடவுள் வாசம் செய்கிறாரோ அதுவே ஆலயம். எங்கே வாசம் செய்ய விரும்புகிறார்? இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும். அதான் கொரிந்தியர்களது நிருபத்தில் என்ன சொல்றாரு? உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அதில் பரிசுத்த ஆவியானவர் வழுகிறார் என்று சொல்லி நீங்கள் அறியீர்களா? அதனால சரீரத்தை குறித்து கவனமாக இருங்கன்னு சொல்றாரு. எபிகூரியர் என்ன சொல்றாங்க? எபிகூரியர் என்ன சொன்னாங்க? கடவுளுக்கும் என்னங்க தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டாரு. என்னது? அவர் பாட்டு போயிட்டாரு. அவங்களுடைய இது. ஸ்டோக்கியர் என்ன சொன்னாங்க? சரீரத்துக்குள்ள இருப்பார். என்னது? சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறது, சரீரக்கூடமா இருக்கிறது. அதனால சரீரம் அழிந்தாலும் ஆண்டவர் இல்ல, அதாவது நம்முடைய ஆத்மாவை விடுவிக்க வேண்டும் என்னங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இதை கேட்டோன்னே எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆண்டவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா, அந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவர் அப்படி இருப்பார், அதை விட்டுருங்க, தாத்தா மாதிரி அதை விட்டுருன்னு அப்படி நம்ம செய்கிறத செஞ்சுட்டு இருப்போம். இன்னொருத்தவங்க இல்லை, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆண்டவர், நீங்கள் தூண்லையும் இருப்பார் தூரமலையும் இருப்பார் அப்படின்னு. இப்போ ரெண்டு பேருக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். He is a God, he is a creator and the Lord. கைகளினால் கட்டப்பட்ட கோயில்கள் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை அப்படின்னு நேரடியாக இல்லைன்னு அடிக்கிறார். நீங்கள் இப்படி தெரியாமல் செஞ்சீங்கன்னு மெதுவாக கொண்டு வந்துட்டு நேராக இதை இல்லைன்னுங்கிறார். ஏன் இதை இவர் சொல்ல வேண்டும் இந்த இடத்துல? அத்தேனே பட்டணத்தில் இவர் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்லணும்? படைப்பாளியானவர், அவரால் படைக்கப்பட்ட படைப்பு அவரை ஒரு லிமிட் பண்ண முடியாது சார். அதெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே வைக்க முடியாது அப்படின்னா அவர் ஆண்டவராக இருக்க மாட்டார். ஏன்னா அங்கே எண்ணிக்கை கடங்காத கோயில்களும் தேவதைகளும் இருந்ததுனால ஒரு இடத்துக்குள்ளே அவங்க அதை அடைச்சி வச்சுருந்தாங்க. காடு மாதிரி இருந்தது எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு இடத்துலையும். தடிக்க விழுந்தால் ஆராதனைக்குரிய இடம், எங்கே விழுந்தாலும் ஆராதனை. ஒரு 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 ஆள் கீழே விழுந்தாங்கன்னா கால் பக்கம் ஒரு கோயில், தலைப்பக்கம் ஒரு கோயிலுங்கிற மாதிரி, முதுகு பக்கமே இன்னொரு கோயில். இவ்வளோ இடத்துல இருக்கும் பொழுது இதுக்குள்ளே நீ வைக்க முடியாதுங்கிறார். இதற்குள்ளாக நீ வைக்க முடியாது. இப்போ நமக்குள்ளே இப்போ சாதாரணமாக என்ன, ஒரு இடத்த நம்ம சொல்லிடுறோம், அந்த இடத்துல பயபக்தியாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றோம். அப்போ மற்ற இடத்துல ஆண்டவர் கிடையாதா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுத்தபத்தமாக இருக்கணும், மற்ற இடத்துல எப்படி வேணாலும் இருக்கலாமா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? இந்த உணர்வு இல்லாதனால தானே இன்னைக்கு உலகமே அப்படி சீரழிஞ்சு போயிருக்கு. எந்த உணர்வு இல்லைன்றீங்க?
தேவன் வந்து எல்லா இடத்துலையும் அதை கவனிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு இல்லாதனால தானே இன்னைக்கு அந்த உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாருமே வந்து தெய்வ பக்தி, உண்மையான தெய்வத்தை அறிஞ்சிருப்பாங்க. அதாவது நாம் என்ன எதை செய்தாலும் அதை வந்து ஆண்டவர் பார்க்கிறார், அதில் கணக்கு உபயோகிக்கணும், அங்கே இருக்கிறார். பைபிளில் சொல்லுது இல்லையா, உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் சகலத்தையும் நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர், அவர் கண்களுக்கு மறைவானது எங்கே இல்லை. நான் மேலே போயிருந்தாலும் சரி, கீழே போயிருந்தாலும் சரி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு முன்னாடி எதுவும் மறைச்சு வைக்க முடியாது. எப்படி ஒரு கோயில், இப்போ நம்ம இதே எடுத்துக்கிட்டோமே, நீங்கள் இப்போ கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க கிறிஸ்தவ கோயில்னு சொல்கிறாங்க, சரி, அதற்கும் மற்ற கோயில் என்று சொல்வதற்கு வித்தியாசம் என்ன? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு கோயில், சர்ச்சு ஒரு கோயில், மாதா கோயில் அப்படின்றாங்க சில பேர், அது வந்து இயேசு கோயில் அப்படின்றாங்க. இந்த பேர் சில பேர் டெம்பிள்னே கட்டியிருக்காங்க, கிறிஸ்டியன்ஸே டெம்பிள்னே பேர் வச்சுருக்காங்க, என்ன மவுண்ட் டெம்பிள் அப்படி இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? கோயில்களில் விக்கிரகங்கள் இருக்கும், நம்ம இதுலேருந்து ஏகப்பட்டது இருக்கு, இங்கேயும் ஏகப்பட்டது இருக்கிற, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்னங்க? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்து அங்கே இல்லாவிட்டால் அது வெறுமை தான். எத்தனை கோயில் கிறிஸ்து இல்லைன்னா அந்த இடம் வந்து இல்லைன்னா நெபுகத் நேச்சர் அந்த அந்த ஆலயத்தை, மகா பெரிய ஆலயத்தை இவ்வளோ சாதாரணமாக இடிச்சு போட்டிருக்க முடியாது. என்ன நடந்ததுக்கு முன்பதாக? மகிமை எடுக்கப்பட்டு போனது. அங்கே வந்து அவருடைய பிரசன்னம் இல்லை. நெபுகத் நேச்சர் உடைத்து போட்டது ஆலயம் அல்ல, ஒரு கட்டடம். ஒரு கட்டடம். ஆக கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் இருப்பது ஒரு கட்டடம் தான். அதே சமயத்தில் வந்து சபையை இடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க, கொளுத்திடுறாங்க அன்னைக்கு. அப்படின்னா வந்து அங்கே ஆண்டவருடைய மகிமையை எடுத்துக்கப்பட்டு போய்விட்டுவதா, அல்லது அங்கேருந்து ஆண்டவர் போயிட்டாரா? என்ன நினைக்கிறீங்க? ஒரு சபையை இடித்து விட்டார்கள், சபை இடைந்து விட்டது அப்படின்றாங்க. எத்தனை தடவை இடிக்கப்பட்டாலும் திரும்பி எழும்பும். சபை இடிக்கப்பட்டதில்ல, சபை கட்டடம் இடிக்கப்பட்டது, சபை கூடக்கூடிய கட்டடம் இடிக்கப்பட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சர்ச்சு கட்டலை, நீங்கள் என்ன சர்ச்சு கூடுறதுக்கான கட்டடம் கட்டுவீங்க, சபை கூடுவதற்கான கட்டடம் கட்டுறோம். மக்களுடைய வசதிக்காக எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்குல்ல. இந்திய வரலாறுலேயே பார்க்கும்போது எத்தனையோ கோயில்கள், கட்டிடங்கள், நிறைய தேவாலயங்கள் இடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அது வந்து தேவன் இருக்கிறான்னு சொன்னால் செஞ்சிருக்க முடியாது. அதாவது ஒரு இது என்ன, ஒரு இடத்த உடைச்சிட்டா அந்த நம்பிக்கையே போய்விடும் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த இடத்தின் மீது நம்பிக்கையை தவிர அது, அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின், பெரிய கொஸ்டின். நம்முடைய இடங்களில் எத்தனை இடங்களிலே ஆராதனையை தன் பக்கமாக இழுக்கக்கூடிய இடங்கள், ஹீரோ வர்ஷிப். ஆளே உட்காந்து நிற்கிறாரு, என்னைய பாருங்கிறாரு, ஃப்ளாஷ் லைட் எனக்கு போடுங்கிறாரு. ஒன்று ஆளே வந்து வித்தியாசம். நம்முடைய கவனத்தையும் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய மகிமையும் எடுக்கக்கூடியவைகள் யாவை? எடுக்கக்கூடியவைகள் தன்னை பற்றி அதிகமாக சொல்லுகிறது, தன்னை பற்றி அதிகமாக பேசுவது, தன்னையே பிரதிபலிப்பது, வசனத்தை சொல்றது பதிலாக தன்னை குறித்தும் இல்லஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக தான் ஃபேமிலி மட்டும் இருக்கும். வேற என்ன? சில நேரம் அந்த ஆலயத்தை வந்து ஒரு விக்கிரமாகவே வச்சிடுறாங்க. ஆமாம், அதாவது அதில் கட்டட மகிமையை பார்க்காம அந்த ஆலயம்னா அந்த ஆலயம் தான், அந்த கட்டடத்தை தான் விக்கிரம் மாதிரி வச்சிடுறாங்க. அங்கே போனோன்னா வந்து கட்டடத்துக்குள்ள சில இடங்கள்ல வந்து அதில் வந்து ஆராதனை மட்டும் தான் நடத்துவோம், ஜெப கூட்டங்கள் நடத்தக்கூடாது. என்ன வித்தியாசம்? ஏன்னா அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே ஆண்டவர் இருந்தால் தானே ஜெபம் பண்ணுறதுக்கு உள்ள இருக்காது. ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது, ஏன்னா அழுக்காயிடும். அது ஒரு பெரிய இந்த கட்டடத்தையே ஒரு மையப்படுத்தி விடுகிறோம். நம்ம கேட்கும்போது சொல்கிறோம், எங்கே உங்கள் சர்ச் இருக்கு? அதோ அங்கே வெள்ளை ஒயிட்டை ஒரு இது அடிச்சிருக்கல. அது பவுலடியார் அந்த எபிகூரியருக்கும் சோக்கியருக்கும் சொன்ன அதே தான். என்னென்னா, உலகத்தில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினாலே இதோ மகிமை விளங்கும்படி கட்டின ஆலயம் என்று அதில் வாசம் இல்லை. சரி, இந்த கட்டடம் சொல்லும் பொழுது இந்த எல்லாருமே சொல்லுவாங்க மகிமையாக பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட கட்டடம். சரி, இப்போ வந்து 1 ராஜாக்களுடைய புத்தகம் 8வது அதிகாரத்தில் சாலமோன் இந்த கட்டடத்தை கட்டுகிறார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் கட்டிட்டு அவர் வந்து ஒரு ஜெபம் பண்ணுறார், பிரதிஷ்டை நாளில் ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்தோடைய முக்கியமான பாயிண்ட் என்ன? யாரெல்லாம் வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க அவங்களோட ஜெபம்லாம் கேட்கப்படணுன்றது ஒன்று. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கேட்கப்படணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நீர், இந்த இடத்துல இல்லை நீர். இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணும் பொழுது
எங்கே இருக்கிற நீர் பரலோகத்தில். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, வானமும் பூமியும் கொள்ளாத ஆண்டவரை உமக்காக ஒரு இடத்த நாங்கள் கட்ட முடியுமா? அதாவது ஒரு தெளிவாக ஒரு இயலாமையை காட்டுகிறார். ஆக ஒரு இடத்துக்குள்ள எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்குள்ளாக ஆண்டவரை நிறுத்தி வைக்க முடியாது. இந்த இடத்துக்கு இல்லை தகடு வச்சு இதுக்கு கூட கொண்டா வைக்க முடியாது, அல்லது இந்த இடத்துல வந்து ஒரு சிலுவையை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட்டி இது வந்து பரிசுத்தமான இடமாயிடுச்சு, அல்லது இந்த இடத்துல ஒரு 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 சிலையை வச்சு இந்த இடம் பரிசுத்தமாயிடுச்சு, அல்லது ஒரு இடத்துல மெழுகுவர்த்தியை வச்சு இது பரிசுத்தமாயிடுச்சு, அல்லது ஒரு இடத்துல குங்குமத்தை போட்டு இது பரிசுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறார். சொல்ல முடியாதுங்கிறார். என்ன நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவர் அத்தனை பட்டணத்துக்கு சொன்ன அதே காரியங்கள், அநேக காரியங்கள் நம்முடைய சர்வத்தையும் படைத்தவர் ஒரே ஒரு தேவன், மெய்யான தேவன், சர்வத்தையும் படைத்தவர். அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, the world was formed by atoms from eternity to eternity. அதுவா இந்த பிக் பேங் தியரி. அது திடீர்னு உடஞ்சிச்சு. அதுக்கு பேர் என்னது? பிக் பேங் தியரி. அது ஒரு காட்ஸ் பார்ட்டிக்கல். காடே இல்லைங்கிற அதுங்க ஏன் காட்ஸ் பார்ட்டிக்கல் பேர் வச்சிருக்க? அதுக்கு பேரே என்ன? கடவுளே கிடையாது, அவர் உருவாக்கவில்லை. ஆனால் அது உருவானது எது? காட்ஸ் பார்ட்டிக்கல். அந்த ஒரு இது ஆரம்பிச்சிச்சு. எப்படி? கர்த்தரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். பவுலடியார் சொல்றாரு, கர்த்தர் தனிப்பட்ட சிருஷ்டிகர், தன்னிகரற்ற ஆண்டவர், தன்னிகரற்றவர். அவருக்கு ஒரு 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 நிகரம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் படைத்து பராமரித்து ஆளுகிறவர். அவர் எப்படி ஒரு இடத்துக்குள்ளே இருக்க முடியும்? எனக்கு பெரிய கொஸ்டின் என்ன, கடவுள் அந்த இடத்துல தான் இருப்பாருன்னா இந்த ஊரில் இன்னொரு ஊர்லேருந்து அவங்க ஜெபம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? அப்போ இந்த ஊருக்கு வந்தால் தான் ஜெபம் பண்ணால் தான் முடியுமா? நிறைய காரியங்களை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய காரியங்கள் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? என்ன யோசிக்கிறீங்க? அதனால தான் நிறைய தேவதைகளை அவங்க உண்டு பண்ணி வச்சுருந்தாங்க. பண ஆசையே அடுத்தது ஒரு பெரிய விக்கிரகமாக இருக்குது. பண ஆசை, பணம், பொருள் ஆசை, அதே ஒரு பெரிய விக்கிரகமாக தான் இருக்குது. மனிதன், தனி மனிதன் ஒரு பெரிய விக்கிரகமாக தான் இருக்கிறான். இடம் ஒரு விக்கிரகமாக மாறிடுது, பதவி ஒரு விக்கிரகமாக மாறிடுது. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை எடுத்து வேற எதையாவது ஒரு இடத்துல கொடுத்தோம்னா நிச்சயமாக அது கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். அப்போ யாராவது ஒருத்தங்க ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இது போல் எந்திருந்து சொல்லணும், நீங்கள் அறியாமல் இருக்கிற தேவனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம போய்கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாம் பகுதிக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன நேரம் இல்லை, அதுக்கு அடுத்ததுக்கு போவோம். கர்த்தர் ஜீவன் கொடுக்கிறவர், அவர் போஷிக்கிறவர்னு சொல்லிப்பார். அருமையானவர்களே, அவரை அறியாமல் ஒருவேளை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும், அல்லது அவரை இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும், அது வேத சத்தியத்தின்படி முறையானதல்ல. சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத் ஊரிலே பிறந்தவர். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப உயிரோடு எழுந்து மறுபடியும் வரப்போகிற தேவன். அவர் நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு. இந்த சுவிசேஷத்தோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவரை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். இது சுவிசேஷம். தொடர்ந்து நாம் பார்ப்போம்.